இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்பெட் வந்து இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பின்னு தான் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா கேட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பின் அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்ல இருக்கக்கூடிய இந்த பின்னும் சென்டர்ல இருக்கக்கூடிய பின்னும் அவுட்புட்டா இருக்கும். அதுதான் நம்ம வந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதனால அந்த ரெண்டு பின்னும் கனெக்டிங் ஆகுறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த சென்டர் பின் அப்படின்றது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பீப் சவுண்ட் வருது. அதே மாதிரி இதுதான் சோர்ஸ் பின். அப்போ நமக்கு இது சோர்ஸு, ட்ரெயின், கேட். ஸோ இதுதான் மாஸ்பெட்டோட பின் டீட்டெயில்ஸ். ஸோ நான் வந்து மாஸ்பெட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டயோட் ஆப்ஷனில் வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாஸ்பெட்ன்றது என் சேனலா பி சேனலான்னு ஐடென்டிட்டி பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ கேட் அப்படின்றத விட்டுட்டு நான் வந்து சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் ஸோ சோர்ஸ் அப்படின்றதுல வந்து பாசிட்டிவ் வைக்கிறேன். ஸோ சோர்ஸ் அப்படின்றதுல பாசிட்டிவ் வைக்கிறேன். வைக்கும்போது எனக்கு எந்த ஒரு வேல்யூவும் வரலை. அதே இது நான் இப்போ ரிவர்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோர்ஸில் நெகட்டிவ் வைக்கிறேன். ஸோ சோர்ஸில் நெகட்டிவ் வைக்கும்போது வேல்யூ அப்படின்றது காமிக்குது. அப்போது சோர்ஸில் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பி சேனல், அதாவது சோர்ஸில் நெகட்டிவ் இருக்குன்னு தான் நம்ம வந்து பி சேனல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இருக்குது. அதே டைமில் நான் மாற்றி ப்ளஸ் மைனஸாக சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி காமிக்குது. அப்போ டயோடு அப்படின்றது உள்ள வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மாஸ்பெட் அப்படின்றத நம்ம வந்து ஒர்க்கிங் மாஸ்பெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒர்க்கிங் மாஸ்பெட்டை ஐடென்டிட்டி பண்ணுவோம்.